ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கோம். நீங்கள் இன்னும் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இன்றைக்கி வந்துட்டு திருநெல்வேலியில் டிமார்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. என்றைக்கு ஓப்பன் பண்ணாங்கன்னா ஃப்ரைடே. ஆமாம், லாஸ்ட்டு ஃப்ரைடே தான் ஓப்பன் பண்ணாங்க. நான் என்றைக்கு போனேன்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே தான் நான் போனேன். ஃப்ரைடே வந்துட்டு ரொம்ப பயங்கர கூட்டம், சரியான க்ரௌடுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். அதனால் சரி ஓகே சாட்டர்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பயங்கர வெயில் தான், வெயிலுக்குள்ளே தான் போனோம் மத்தியானம். அம்மா உள்ளே போனால் பயங்கர கூட்டம், சரியான கூட்டம். உள்ளே வந்து ஆஃபர் எல்லாமே நிறைய போட்டிருக்காங்க. ஆஸ் யூஷுவலாக திருநெல்வேலியில் தூத்துக்குடியிலலாம் பார்த்தவங்களுக்கு தெரியும் டிமார்ட்டில் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் தூத்துக்குடியில் எப்படி எந்த பேட்டர்னில் வச்சுருக்காங்களோ அதே பேட்டர்னில் தான் திருநெல்வேலியிலையுமே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சேம் மெத்தடில் தான் வச்சுருக்காங்க. எல்லாமே எது எடுத்தாலும் ஆஃபர் 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 தான், எது எடுத்தாலும் ஆஃபர் தான். பயங்கர கூட்டம். இப்போல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல, பட் அந்த 2 டேஸாக சரியான கூட்டம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்களுமே உள்ளே போயிட்டு பில் கவுண்டர்லலாம் அவ்வளோ கூட்டம். பில் போடுறதுக்குள்ளே ஒரே ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு நம்ம பில் போடுறது கூட அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நாங்கள் உள்ளே போகும்போது ஓரளவு பரவாயில்லாமல் நல்ல கூட்டமாக தான் இருந்தது. ஆனால் நாங்கள் வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கூட்டம், எங்களுக்கே நடக்கவே முடியல. அந்த க்ரௌடெல்லாம் தாண்டி வர்றதுக்குள்ளே எப்போ சரியான கூட்டமாயிடுச்சு. நான் என்னமோ பர்ச்சேஸ் பண்ணது ஒரு 700 750 தான் வாங்கியிருந்தேன். அதுவுமே நான் வந்து கிராசரி ஐட்டம்ஸ்லாம் எதுவும் வாங்கலை, பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் சூப்பராக வச்சுருக்காங்க. நல்ல ஸ்நாக்ஸ் எல்லாம் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷாப் வந்து திருநெல்வேலியில் வந்து இதுக்கு முன்னாடி எங்கேயும் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. நான் பார்த்த வரைக்குமே சரவணா ஸ்டோரில், ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டு, அப்புறம் போத்தீஸில் பார்த்துருக்கேன். அந்த ப்ரைஸ் எல்லாமே கம்பேர் பண்ணும்போது டிமார்ட்டில் வந்து ரொம்ப 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 கம்மியான ப்ரைஸு. 1.5 லிட்டர் மாஸா பாட்டில் அது வந்து 60 ருபீஸ் தான் நினைக்கிறேன். அம்மா 60 ரூபா தான். நல்ல லாபமாக இருந்தது நம்மளுக்கு. நாங்களும் போயிட்டு எங்களுக்கு தேவையானது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்நாக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினோம். வேறு எதுவுமே நான் வாங்கலை. நான் வந்து ஃபுல்லாகவே ஸ்நாக்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும். நான் வந்து நிறைய கவர் பண்ண முடியலை என்னால். ஏன்னா என் பையனையும் பொண்ணையும் வச்சுக்கிட்டு கூட்டம் வேறு பயங்கர கூட்டமாக இருந்ததா. தம்பியும் வேறு நான் இடுப்புலையே தூக்கியே வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. கொஞ்சம் நேரம் தான் அவன் கீழே இறங்குறான், அதுக்கப்புறம் நான் தூக்கி தான் வச்சுட்டு இருந்தேன். அவனுக்கு இந்த க்ரௌட்லலாம் போகும்போது ரொம்ப கசகசன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நச்சரிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே அப்படியே தான் இருந்தான். அதனால் அவனையும் கொஞ்சம் கவனிச்சிட்டே இருந்ததுனால என்னால் வீடியோ வந்து கவர் பண்ண முடியலை. ஒழுங்காக வீடியோ நான் எடுக்க முடியல என்னால். அதனால் என்னால் முடிஞ்சளவுக்கு ரொம்ப கம்மியாக தான் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நீங்கள் வந்து ஒன் டைம் போய் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் எப்படி இருக்குது. மற்ற ஷாப்பை வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது எல்லா ஸ்டோர்லேயுமே வந்துட்டு ரேட் வந்து இதை விட டிமார்ட்டை விட ஒரு 5 ருபீஸ் இல்லைனா 2 ருபீஸ் அந்த மாதிரி வந்து கம்மியான ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்காங்க. இல்லை, மற்ற ஸ்டோரில் வந்து அதிகமாக இருக்குது. மற்ற ஸ்டோரை விட டிமார்ட் வந்து எவ்வளவோ பெட்டர்னு சொல்கிறேன் நான். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருந்தது அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ஒன் டைம் போனாலே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணணுன்னு தான் தோணும். ஏன்னா அவ்வளோ ரேட் வந்து அஃபோர்டபுளாக தான் வச்சுருப்பாங்க. எல்லா கூட்டமும் அங்கே தான். அன்றைக்கி ஓப்பன் பண்ணதுனாலையா என்னன்னு தெரியல, எல்லா கூட்டமும் அங்கே தான் இருந்தது. மொத்த திருநெல்வேலியும் அங்கே தான் இருக்கும் போல். அவ்வளோ ஒரு கூட்டம், சரியான கூட்டம். அப்புறமா A to Z எல்லாமே வச்சுருக்காங்க. நம்மளுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வச்சுருக்காங்க. ட்ரெஸ்ஸுலேருந்து, க்ராசரி ஐட்டம்ஸ்லேருந்து, ஸ்நாக்ஸு, ஜூஸு எல்லாமே வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. அது மாதிரி நல்லா ஆஃபருமே நல்லா நிறைய போட்டுட்ருக்காங்க. பார்த்திங்களா, என் பையன் போட்டிருக்கிற இந்த கிளாஸ் கூட 40 ருபீஸ் தான். குட்டி பசங்களுக்கு சும்மாவே கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் முக்கியமாக பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வந்து பிக் ஷாப்பர் ஏதாவது கொண்டுட்டு போங்க.
பிகாஸ் அங்கே வந்து கவர் எதுவுமே யூஸ் பண்ணுறதுக்கு கொடுக்க மாட்டாங்க, நம்மளுக்கு பொருளெல்லாம் கொண்டு வர்றதுக்கு கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் கொண்டுட்டு போகணும். அப்படி இல்லைன்னா 20 ரூபாய்க்கு நம்ம வந்து வாங்கிட்டு தான் அவங்கக்கிட்ட வாங்க தான் செய்யணும். அதனால் பிக் ஷாப்பர் கொண்டு போகிறது ரொம்ப நல்லது. நான் வந்து இவ்வளோ தான் வாங்கியிருந்தேன், பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் தான் வாங்கியிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்களும் மறக்காமல் டிமார்ட் செக் பண்ணி பாருங்கள்.